வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. முன்னெச்சரிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்திருந்தது. அந்த வகையில டெல்டா மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதனை தொடர்ந்து மாலை வேளையிலிருந்து விட்டு விட்டு மழையானது பெய்து வந்தது. இந்த மழையானது நள்ளிரவு முதல் தற்போது விடியும் வரை விடியுடன் கூடிய கனமழையை பெய்து வந்தது. இதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலை 6:30 மணி நிலவரப்படி மயிலாடுதுறை 39 மில்லிமீட்டரும், மணல்மேடு 40 மில்லிமீட்டரும், சீர்காழி பகுதியிலிருந்து 136 மில்லிமீட்டரும், கொள்ளிடத்தில் 134 மில்லிமீட்டரும், செம்மனார் கோவிலில் 40 மில்லிமீட்டரும், தரங்கம்பாடியில் 59 மில்லிமீட்டரும் மழையானது பதிவாகியுள்ளது. சராசரியாக 74.73 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகபட்சமாக சீர்காழியில் 136 மில்லிமீட்டர் மழையானது பெய்துள்ளது. இதனை அடுத்து கனமழையின் காரணமாக மாணவர்களின் நலன் கருதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி விடுமுறை அளித்து உத்தரவிட்டிருக்காங்க. இந்த தற்போது ஒரு இடங்களில் மட்டும் மிதமான மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையால பொதுமக்கள் வீடுகளிலே முடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.